இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வாசிகள் சங்கம் 852 அதாவது 1852 தொடங்கப்பட்டது. எம்என்ஏன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது வந்து பொதுமக்களுடைய தேவைகளை அனைவருக்கும் தெரிவிக்கணுன்னு தான் நோக்கம். யார் இது தொடங்கினாங்கன்னா 852 கஜிலு லட்சுமி நரசும் சீனிவாசன் அவர்களும் அவங்களை சேர்ந்தவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. அமைப்பில் முக்கியமாக வணிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, அந்த வணிகர்களுடைய நலன்களை முன்னெடுக்கணும், வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இருக்கிறாங்க பற்றி அவங்க செயல்பாடுகளுக்கு அரசு வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அதை வந்து எதிர்க்கிறது இவங்க முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அதை விட மக்களோட நிலை, அவங்களோட தேவைகளை வந்து அரசு வந்து கவனத்தில் திருப்புற மாதிரி இவங்க வந்து நோக்கமாக வந்து செயல்பட்டு இருப்பாங்க. வருவாய்த்துறை என்ன பண்ணிப்பாங்கன்னா, அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகளை வந்து வரி செலுத்தணும்னு சொல்லிட்டு சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அதை பார்த்து இந்த மெட்ராஸ் வாசிகள் சங்கம் என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து சித்திரவதை ஆணையம்னு சொல்லிட்டு டார்ச்சர் கமிஷன் வந்து அதனால் நிறுவுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வரி வசூல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க பற்றி இதை நியாயப்படுத்தி இந்த சித்திரவதை சட்டத்தை வந்து ஒழிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் கட்டாய வரி வசூல் பண்ணக்கூடாது, சித்திரவதைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சித்திரவதை ஆணையம்னு சொல்லிட்டு நம்ம எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் வந்து கொண்டு வராங்க. இவ்வளோ அதாவது 1862 அமைப்பு வந்து செயலிழந்து இல்லாமல் போயிடுது. இந்த சென்னை வாசிகள் சங்கம்.